இன்றைக்கு எனக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு 2000 மரமும் ஒரு 15 ஆண்டு கழித்து ஒரு 3 கோடி ரூபாயை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக என்னுடைய சந்ததியினருக்கு நான் போட்டதாக நினைக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. தஞ்சாவூர் ஈஸ்வரம் எழுத்தில் மிளகு செடிகள்லாம் இப்பொழுது அவைலபிளாக இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் என்னுடைய பிற்கால திட்டமும் எல்லா மரங்களிலும் மிளகு செடியை வளர்க்க ஒரு திட்டம் வகுத்திருக்கிறேன். மகோகனி மற்ற கன்றுகளை விட நீர் தாங்கி வளரக்கூடிய தன்மை உடையதுங்கிறது அது என்னுடைய அனுபவத்திலையும் புரிஞ்சுது. நான் வைத்த காலத்தில் 2021 கடுமையான மழை அந்த வருஷம். அப்போ 3 இலை தான் வெளியில் தெரிஞ்சுது, மற்றபடி கன்று மூழ்கி இருந்தது. தண்ணி வடிஞ்சோடனே மீண்டும் அந்த வளர ஆரம்பிச்சுட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. தற்பொழுது 3 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. ஒவ்வொரு மரமும் 30 அடி வரை வளர்ந்திருக்கிறது. ஒரு 5 இன்ச் அளவிற்கு பருமன் இருக்கிறது. களிமண் பூமியில் இந்த அளவிற்கு மரம் வரும் என்று எதிர்பார்த்து கூட வைக்கவில்லை. அந்த அளவுக்கு மிக பிரமாதமாக இருக்கிறது. மரக்கன்றுகளெல்லாம் வளர்ந்த பிறகு தேங்காய் காய்ப்பில் வருமானத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்பதை நான் தெளிவாக என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். வணக்கம், என்னுடைய பெயர் கணேசன். நான் ஒரு ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர். இது எனது சொந்த தோட்டம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் ஆவிக்கோட்டை என்கிற கிராமம் நான் பிறந்த ஊர். இந்த ஊரில் எனக்கு பூர்வீகமான சொந்த நிலத்தில் 15 ஏக்கர் நிலத்தில் தென்னை விவசாயம் செய்து வருகிறேன். நான் தென்னை விவசாயம் செய்து வருவதற்கு முன்பு இந்த நிலம் ஒருபோக சாகுபடியில் நெல் விளையக்கூடிய வண்டலும் மண்ணும் கலந்த ஒரு களிமண் பூமி. இது நான் தான் இதை 2004ஆம் ஆண்டு தென்னந்தோப்பாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பகுதி 15 ஏக்கரிலும் ஒரு 1000 மரம் 25 அடி 25 அடி ஒரு மரத்திற்கும் 25 அடி கேப். அதில் கிட்டத்தட்ட 1000 மரம் தென்னை மரம் வளர்த்து கொண்டு வந்தேன். தென்னையும் வளமாக இருந்தது, காய்ப்பும் நன்றாக இருந்தது. எனக்கு நீண்ட கால தொடர்பு இருந்தது. நான் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களோடு நான் பல முறை சந்தித்திருக்கிறேன். அவரும் இந்த மரம் வளர்ப்பு சம்பந்தமாக பல ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக யூடியூப்பில் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ஈஷா சத்குருவோடு நம்மாழ்வார் உரையாடிய அந்த சேனலை பார்த்தேன். பார்த்த பின்பு நாமும் ஏன் மரம் வளர்க்கக்கூடாது என்கின்ற ஒரு ஆதங்கத்தில், அதாவது நான் ஒருங்கிணைப்பாளர் ஈஷா ஒருங்கிணைப்பாளர் முதல்ல என்னோட தொடர்பு கொண்டப்போ அவர் நேரடியாக என்னுடைய ஃபீல்டுக்கே வந்தார். மண்ணை டெஸ்ட் பண்ணார், தண்ணியை டெஸ்ட் பண்ணார். இதில் எவ்வளவு கால்சியம் இருக்குது, என்னென்ன மரங்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது நான் இதில் உள்ள எப்படி இந்த தண்ணி அவர் வந்த நேரம் கிட்டத்தட்ட ஒரு கார்த்திகை மாதம் ஐப்பசி மாதம் மழை காலத்தில் வந்தார். தண்ணி தேங்கி இருக்கிறதுனாரு. அந்த தண்ணி தேங்கி இருக்கிறதுனால அவர் இந்த மகோகனி மற்ற கன்றுகளை விட மகோகனி நீர் தாங்கி வளரக்கூடிய தன்மை உடையதுங்கிறது அது என்னுடைய அனுபவத்திலையும் புரிஞ்சுது. கிட்டத்தட்ட மகோகனி முழுகிற நிலையில் நான் வைத்த காலத்தில் 2021 கடுமையான மழை அந்த வருஷம். அப்போ 2-3 இலை தான் வெளியில் தெரிஞ்சுது, மற்றபடி கன்று மூழ்கி இருந்தது. தண்ணி வடிஞ்சோடனே மீண்டும் அது வளர ஆரம்பிச்சுட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த தோப்பை சுற்றிய பார்டர் பகுதியில் மகோகனியும் 4 தென்னை மரத்திற்கு நடுவில் ஒரு மகோகனியும் ஏறத்தாழ 1500 மகோகனி கன்றுகளை நான் பயிரிட்டேன். ஒரு தென்னை மரத்திற்கும் இன்னொரு தென்னை மரத்திற்கும் இடைவெளி 25 அடி 25 அடி. அந்த தென்னை மரத்து 4 தென்னை மரத்திற்கு நடுவில் தான் ஒரு மகோகனியை நம்ம வைக்கிறோம். அதனால் அந்த தென்னை மரத்து அந்த மகோகனிக்கும் இன்னொரு அடுத்த பகுதியில் உள்ள மகோகனிக்கும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 25 அடிக்கு குறையில்லாமல் இருக்கும். 1.5க்கு 1.5 குழி வெட்டி அதில் வேப்ப புண்ணாக்கு மற்ற ரசாயனமற்ற உரங்களை முதலியவற்றை போட்டு கன்று வைத்தேன். நான் வைத்த கன்றுகளில் 90% மேல் பழுதில்லாமல் கன்று ஆளாகியது. 1-2 கன்றுகள் பழுதானாலும் கூட அடுத்த 6 மாதத்தில் ஒரு இடத்தில் அதே இடத்தில் மீண்டும் கன்றுகளை வைத்து கிட்டத்தட்ட 99%
மரங்கள் நான் வைத்த கன்றுகள் பழுதில்லாமல் தற்பொழுது 3 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. ஒவ்வொரு மரமும் 20 அடிக்கு குறையில்லாமல் 30 அடி வரை வளர்ந்திருக்கிறது. ஒரு 5 இன்ச் அளவிற்கு பருமன் இருக்கிறது. நானே என்னுடைய இந்த மண் வளர்ந்த என்னுடைய இந்த களிமண் பூமியில் இந்த அளவிற்கு மரம் வரும் என்று எதிர்பார்த்து கூட வைக்கவில்லை. அந்த அளவுக்கு மிக பிரமாதமாக இருக்கிறது. 1500 மகோகனி மரத்தை தவிர்த்து 100 செம்மரமும் 100 மரங்கள் சந்தன மரமும் தேக்கு மரமும் ஒரு மரம் இருக்கும். அதை தவிர்த்து வேங்கையில் ஒரு 100 மரம், ஈட்டி மரம் என்கின்ற ரோஸ்வுட் ஒரு 100 மரம், மொத்தம் இந்த என்னுடைய தென்னை தோப்பில் 2000 மரங்கள் வளர்த்திருக்கிறேன். மரக்கன்றுகளெல்லாம் வளர்ந்த பிறகு தேங்காய் காய்ப்பில் வருமானத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்பதை நான் தெளிவாக என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் மரம் வளர்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தான் தந்திருக்கிறது. இதற்கு பின்பு சில திட்டங்களையும் நான் வகுத்திருக்கிறேன். அதாவது இந்த மரங்களிலெல்லாம் மிளகு கொடியை வளர்த்து விட்டால் வருமானம் இரட்டிப்பாகும். இதே நிலையை புதுக்கோட்டை பகுதியில் உள்ள விவசாயிகள் எல்லாம் தென்னந்தோப்பில் மிளகு சாகுபடி செய்து தென்னையை விட அதிக வருமானத்தை ஈட்டுவதாக சொல்லியிருக்கிறார்கள். நானும் அந்த விவசாய நிலங்களெல்லாம் தோப்புகளெல்லாம் சுற்றி பார்த்து வந்தேன். அதுவும் உண்மைதான். இப்பொழுது ஒரு 100 செடி வைத்து அங்கங்கே வளர்த்து வைத்திருக்கிறேன். இப்போ இந்த ஈஷா மையத்தில் தஞ்சாவூர் ஈஷா மையத்தில் மிளகு செடிகள்லாம் இப்பொழுது அவைலபிளாக இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் என்னுடைய காலத்திட்டமும் எல்லா மரங்களிலும் மிளகு செடியை வளர்க்க ஒரு திட்டம் வகுத்திருக்கிறேன். என்னுடைய சந்ததியினர் இன்னும் ஒரு 20 ஆண்டுகளில் இந்த மரங்களின் மூலம் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்ட முடியும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. இந்த மரம் வளர்ப்பதால் அதனுடைய தடையெல்லாம் மண்ணில் விழுந்து மண் வளம் பெறுவதோடு என்னுடைய தோட்டத்தில் எந்த ஒரு பகுதிகள் மண்வெட்டி எடுத்து ஒரு கொட்டு வெட்டினாலும் அங்கு மண்புழு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவிற்கு என்னுடைய தோட்டம் இப்பொழுது மிகுந்த மண்வளம் மிக்க ஒரு நிலமாக மாறியிருப்பதையும் நான் என் அனுபவத்தில் உணர்கிறேன். நான் ஒரு கன்று 3 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஈஷா மையத்தில் கொடுத்தாங்க. அந்த கன்றுகளுக்கு 1.5 குழி வெட்டி அதில் சில எரு உரம் மற்ற வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து நான் போட்டதை தவிர்த்து இதற்காக தனியாக எந்த விதமான உழைப்பும் இல்லை. தண்ணி பாய்ச்சறது தான். எல்லா பகுதிக்கும் பைப்லைன் போட்டிருக்கேன். அங்கங்கே தண்ணியை மோட்டார் போட்டு தண்ணியை திறந்து விடும்போது பாயும்போது அந்த பைப்லைன் பக்கத்துலேயே ஒரு 25 சென்ட்டு அல்லது 30 சென்ட்டுக்கு ஒரு பாத்தி அமைச்சிருக்கோம். அதன் மூலம் தண்ணி பரவலாக எல்லா இடத்துக்கும் பாயாமல் அந்த பாத்தி பாஞ்சு முடித்த உடனே அதிலிருந்து அடுத்த பைப்பு திறந்து விடுவோம். அந்த வகையில் எல்லா பகுதிக்கும் தண்ணி பாயிறது இருக்குது. மழை காலங்களில் ஒரு 4 மாதம் 3 மாதம் இந்த மழை நீர்னால் அதை இயற்கையாகவே வளர்ந்துருது. இந்த மரம் வளர்ப்பதனுடைய முக்கிய நோக்கமே மண் வளம் படுகிறது என்பது உண்மை. அடுத்தது பொருளாதார ரீதியில் பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கு மகோகனியினுடைய மார்க்கெட்டில் அதனுடைய மரம் விலை போகிறத வச்சு இப்போ கனடி எவ்வளோ போகுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது ஒரு தோராயமாக ஒரு மரம் 15,000 ரூபாய் குறைச்சில்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு எனக்கு நிட்ட இருக்கிற ஒரு 2000 மரமும் ஒரு 15 ஆண்டு கழித்து குறைச்சலாம், மிக குறைவாக சொல்கிறேன். அந்த காலத்தில் என்ன விலை ஏறலாம், நிச்சயமாக குறையாது. ஒரு 3 கோடி ரூபாயை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக என்னுடைய சந்ததியினருக்கு நான் போட்டதாக நினைக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. இந்த என்னுடைய தோட்டத்தில் தென்னை தான் முதல் நான் அந்த தென்னந்தோப்பாக தான் உருவாக்கினேன். தென்னை ஒரு பணப்பயிர் என்று சொல்வார்கள். 60 நாளைக்கு அல்லது 50 நாளைக்கு ஒரு முறை அறுவடை செய்யப்படும். தேங்காய் ஒரு மூலமாக ஒரு வருமானம் விவசாயிக்கு, குறிப்பாக எனக்கு. அதை தவிர்த்து நான் இந்த மரம் வளர்ப்பதின் மூலம் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து ஒரு மிகப்பெரிய வருமானத்தை என்னுடைய சந்ததியினர் பெறுவார்கள். அது ஒரு வருமானம். அதோடு இந்த மரத்தில் மிளகு செடியை வளர்ப்பதன் மூலம் அதுவும் நல்ல வருமானமாக ஈட்ட முடியும் என்கிற நம்பிக்கையும் இருக்குது. அதை நான் செய்யவும் போகிறேன். அது இன்னும் ஒரு தகவலை நான் சொல்லி ஆகணும். இந்த ஃபுட் ஃபாரஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உணவு காடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த உணவு காடுக்கான ஒரு இதையும் நான் என் தோட்டத்தில் செஞ்சுருக்கேன். என்ன செஞ்சுருக்கேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான
பழமரங்கள் இருக்குது. அவங்க ஈஷாவில் கொடுத்த நாட்டு பலாக்கன்று அது ஒரு 10-15 பலாக்கன்று இருக்குது. ஏறத்தாழ ஒரு 10 வகையான மாம்பழக்கன்றுகள் மாக்கன்றுகள் வைத்திருக்கிறேன். சப்போட்டா இருக்குது, மாதுளை இருக்குது, கொடுக்காப்புளி வைத்திருக்கிறேன், நெல்லி இருக்கிறது. உணவுத் தோட்டத்தையும் என் தோட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கிறேன். அதுவும் இன்னும் 2-3 ஆண்டுகளில் நிறைவான பலனை தரும். என்னுடைய இந்த தோட்டம் ஒருங்கிணைந்த இந்த தோட்டத்தில், தென்னை தோட்டத்தில் மரம் வளர்த்த பின்பு அனுபவபூர்வமான நான் உணர்ந்த உண்மை என்னவென்றால், இந்த மரம் வளர்ப்பதற்கு முன்பு தென்னை பயிரிட்டு அந்த கன்றுகளை வளர்ப்பதற்கு நான் பூச்சி தொல்லைகளால் என்னுடைய தோட்டத்தில் நிறைய கன்றுகளை இழந்திருக்கிறேன். அதாவது காண்டாமிருக ஒன்று, இந்த கூன் ஒன்று, இந்த தாக்கம்லாம் அதிகமாக இருந்தது. இப்போ 3ஆம் மரம் வைத்து இந்த 3 ஆண்டு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 20 அடி 25 அடி மரங்களெல்லாம் வளர்ந்த பின்பு என்னுடைய தோட்டத்தில் இப்பொழுது நான் வைக்கும் இளம் தென்னங்கன்றுகளை பூச்சி தொல்லைகள் இல்லாமல் வளர்வதை உணர முடிகிறது. அதனால் இந்த மரம் ஒரு வகையில் பூச்சி தாக்குதலை தடுத்திருக்கிறது என்று நான் உணர்கிறேன். இந்த தோட்டம் ஒரு பசுமையான இந்த மரக்கன்றுகளை வளர்த்து இந்த தோட்டம் ஒரு சிறப்பாக அமைவதற்கு பல்வேறு வகையிலும் எனக்கு ஊக்கப்படுத்திய இந்த கன்றுகளையெல்லாம் வழங்கிய ஈஷா மையத்திற்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலும், இந்த என்னுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.